மகாராஷ்டிர மாநிலம் ஜல்காவ் மாவட்டத்தில் வதந்தியால் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 12 பேர் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த விரைவு ரயிலை சுற்றி காணப்படும் பயணிகள் கூட்டத்தில் சிலர் இன்று உயிருடன் இல்லை. இவர்கள் அனைவரும் மும்பையில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவுக்கு சென்று கொண்டிருந்த புஷ்பக் விரைவு ரயிலின் பயணிகள். மும்பையில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் ஜல்காவ் மாவட்டத்தில் உள்ள பச்சோரா நகருக்கு அருகே பர்தண்டே மாயாஜி ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்றபோது தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் திடீரென நின்றது. எதற்காக ரயில் நிறுத்தப்பட்டது என்று பயணிகளிடையே குழப்பம் நிலவியது. அப்போது யாரோ சிலர் ரயில் நின்றபோது தண்டவாளத்தில் இருந்து எழுந்த தீப்பொறியை பார்த்து ரயிலில் தீப்பிடித்து விட்டதாக கூறினர். இந்த தகவல் வேகமாக பரவியதும் அண்மைகால ரயில் விபத்துக்கள் நினைவுக்கு வர உயிரை காப்பாற்றிக் கொள்ள ரயிலில் இருந்து இருபுறங்களிலும் பயணிகள் கீழே குதித்தனர். அப்போது அவர்களில் சிலர் மீது அருகில் உள்ள தண்டவாளத்தில் பெங்களூருவில் இருந்து டெல்லி சென்ற கர்நாடக விரைவு ரயில் கண்ணிமைக்கும் நேரத்தில் மோதியது. இதில் பயணிகள் உடல் பாகங்கள் சிதைந்த நிலையில் தூக்கி வீசப்பட்டனர். இதனால் தண்டவாளத்திலும் அதன் அருகிலும் உயிரற்ற உடல்கள் மற்றும் பாகங்கள் சிதறி கிடந்தன. தங்கள் கண்முன் நிகழ்ந்த கோரத்தை பார்த்து பயணிகள் அதிர்ச்சியுற்று விக்கித்து நின்றனர். இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமுற்று அலறிக் கொண்டிருந்தனர். இந்த விபத்தில் காயமுற்றவர்கள் ஆம்புலன்ஸ்கள் மூலம் அருகில் உள்ள பச்சோரா நகரின் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர். படுகாயமடைந்த சிலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா, மராட்டிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது.